இயேசுக்கே புகழ். இன்றைய இறைவார்த்தைகளை சுருக்கமாக தியானித்து ஜெபிப்போம். இன்று திருவருகை காலத்தின் 4ஆம் வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை. மனித குலத்திற்கு தம்முடைய ஒரே மகனான இயேசுவை அனுப்பியதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்ட கடவுளின் எல்லையற்ற அன்பை குறிக்கும் ஊதா நிறத்திலான இறை தூதர் மெழுகுவர்த்தியை, அதாவது ஏஞ்சல்ஸ் கேண்டில், நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்றுவோம். இது நம்பிக்கை, அமைதி மற்றும் மகிழ்ச்சியுடன் கூடிய திருவருகை கால பயணத்தை கிறிஸ்துமஸை நோக்கி நிறைவு செய்கிறது. இது கிறிஸ்துமஸுக்கு முந்தைய கடைசி மெழுகுவர்த்தி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இது அவருடைய தெய்வீக அன்பை பெற்றுக்கொள்ளவும் அதை பகிர்ந்து கொள்ளவும் நம் இதயங்களை திறப்பதற்கான ஒரு அழைப்பு. இந்த தெய்வீக அன்பை பற்றி இன்று நாம் தியானிக்கிறோம். நேற்றைய மற்றும் இன்றைய வாசகங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை. எனவே நீங்கள் நேற்றைய வாசகங்களை தவறவிட்டிருந்தால் அவற்றை இன்று படியுங்கள். நேற்று நாம் மங்கள வார்த்தை அறிவிப்பு விழாவை கொண்டாடிய போது கடவுள் நம்மோடு இருப்பதில் மரியாவின் பங்கு என்ன என்பதை பற்றி நாம் பேசினோம். இன்று அதே பார்வையை யோசேப்பின் கண்ணோட்டத்தில் இருந்து விரிவுபடுத்துகிறோம். அன்பு என்பது அவர்களுக்கு உண்மையில் என்ன அர்த்தம் என்பதை புரிந்து கொள்வதற்காக முதலில் 2 மனிதர்களின் வாழ்க்கையை பற்றி படிக்கிறோம். எசாயா இறைவாக்கினரின் காலத்தில் வாழ்ந்த இஸ்ரேலின் அரசரான ஆகாசு மற்றும் நம் அரசராகிய கிறிஸ்து இயேசுவின் வளர்ப்பு தந்தையான யோசேப்பு. ஆகாசு, யோசேப்பு ஆகியோருடைய வாழ்க்கையை நாம் இன்று ஒப்பிட்டு பார்க்கிறோம். இது ஒரு பகுதி. 2வது பகுதியில் நேற்று தியானித்ததின் தொடர்ச்சிதான் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் இயேசுவின் அன்பை பற்றி சுருக்கமாக தியானித்து இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை பிரதிபலிப்போம். ஆகாசை வெளியிலிருந்து பார்த்தால் அவர் ஒரு அரசராக தன்னையும் தன் நாட்டையும் காப்பாற்ற விரும்பினார் என்றுதான் நாம் நினைப்போம். தன் நாடான யூதாவை காப்பாற்ற ஒரு கூட்டணியை தேட விரும்புகிறார். மேலும் ஏதேனும் ஒரு தெய்வம் தன்னையும் நாட்டையும் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் எல்லா தெய்வங்களையும் நாடினார். உண்மையில் இஸ்ரேல் அறிந்த மிக கொடூரமான அரசர்களில் அவரும் ஒருவர். அவர் தன் கடவுளான மோலோக்கிற்கு தன் சொந்த மகனையே தகன பலியாக செலுத்தினார் என்று 2 அரசர்கள் 16வது அதிகாரம் 3வது இறைவாக்கில் படிக்கிறோம். தன் கடவுளான மோலோக்கிற்கு தன் சொந்த மகனையே தகன பலியாக செலுத்துகிறார். அவர் இஸ்ரேலின் உண்மையான யாவே கடவுளை விசுவசிக்கவில்லை. இறைவாக்கினர் எசாயா ஆகாசுக்கு கடவுளின் எச்சரிக்கையை அறிவிக்கிறார். இஸ்ரேலின் உண்மையான கடவுள் மக்களை பாதுகாப்பதாக வாக்குறுதி அளித்து அதை நிரூபிக்க ஒரு அடையாளத்தை கடவுளிடமே அவர் கேட்கும்படிக்கு ஆகாசிடம் கூறுகிறார். பக்திமானாக நடித்துக்கொண்டு ஆகாசு கடவுளையே கேள்வி கேட்பது தவறு என்று சொல்லி ஏசாயாவின் வேண்டுகோளை நிராகரிக்கிறார். கடவுளின் பராமரிப்பை நாம் நம்புவதை விட தன் கூட்டாளிகளை நம்புவதையே ஆகாசு விரும்புகிறார். பாருங்கள், நாம் ஆகாசை போல சுயநலமாக இருந்தோம் என்றால் நாம் நம்மை மட்டும்தான் நேசிக்கிறோம். உலகத்தின் முன்பு நாம் பக்திமான்களைப் போல நடிக்க விரும்புகிறோம். நாம் நம்மை தியாகம் செய்வதில்லை, மாறாக நம் அயலாரை தியாகம் செய்கிறோம். அவர்கள் நம் அன்புக்குரிய வாழ்க்கை துணைவர்களாக இருக்கலாம், பெற்றோர்கள், குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் எதிரிகளாக இருக்கலாம். எப்படிப்பட்ட அயலார்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களை நாம் தியாகம் செய்ய தயாராக இருக்கிறோம். மேலும் விசுவாசமான செயல்களிலிருந்து விலகிச் செயல்படுவதன் மூலம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்கிறோம் என்று உலகை சார்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக, கடவுளை கேள்வி கேட்பது பாவம் என்று சொல்கிறோம் ஆகாசை போலவே. ஆனால் நம் தவறுகளை உணராமல் நம்மை சூழ்ந்துள்ள எல்லோரையும், நம் மனைவியோ, கணவரோ, பிள்ளைகளோ, நம்முடைய பெற்றோரோ, ஒவ்வொருவரையும், அடுத்த வீட்டில் உள்ளவரோ, எல்லோரையும் குறை சொல்வது சரியானது என்கிறோம். ஆகாசிடம் ஒரு மனிதராகவோ அல்லது ஒரு அரசராகவோ ஏதேனும் நன்மையையும் அன்பையும் உண்மையாகவே நீங்கள் காண்கிறீர்களா? நான் முதலில் சொல்வதற்கு இதில் முரண்படுகிறேன். சிந்தித்து பாருங்கள். இதற்கு மாறாக ஆகாசின் அதே வம்சாவளியில் வந்த யோசேப்பு
எல்லோருடைய பார்வையில் நேர்மையாளராக இருந்தார் என்று படிக்கிறோம். ஏனென்றால் அவரும் எந்த ஒரு பக்தியான இஸ்ரவேலரை போலவே இறை சட்டத்திற்கு உட்பட்டவராக இருந்தார். இருப்பினும் தனது பக்தியின் காரணமாக அவர் கடவுளின் வாக்குறுதியை நம்பினார். தன்னை சுற்றியுள்ள மக்கள் ஏற்படுத்தக்கூடிய அவமானம் எதுவாக இருந்தாலும் கடவுள் மீதான அவருடைய அன்பு கர்ப்பிணியான தன் மணப்பெண் மரியா வரை நீடித்தது என்று பார்க்கிறோம். அவர் சத்தம் இல்லாமல் அவளை பொது அவமானத்திற்கு ஆளாக்காமல் இரகசியமாக மரியாவை விலக்கிவிட முடிவு செய்கிறார். அவர் ஒரு விசாரணை அல்லது பழிவாங்கல் இல்லாமல் அமைதியான பாதையை தேர்ந்தெடுத்தார் என்று பார்க்கிறோம். யோசேப்பு எவ்வளவு தூயவர்! நாம் யோசேப்பாக இத்தகைய தருணங்களில் இருப்போமா? சிந்திப்போம். ஆகாசிடம் ஒரு அற்புத அடையாளத்தை கேட்கும்படி கடவுள் கேட்டதற்கு மாறாக யோசேப்புக்கு மரியா கன்னியாக கருத்தரித்த ஒரு அற்புத அடையாளத்தை கொடுக்கிறார். அங்கே கேட்கிறார், இங்கு கொடுக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் யோசேப்பை பற்றி. அதனால் அவரே கொடுக்கிறார். அவர் கடவுளையே கேள்வி கேட்பதற்கு பதிலாக, அதாவது யோசேப்பு கடவுளை மீண்டுமாக கேள்வி கேட்பதற்கு பதிலாக அவருடன் ஒத்துழைக்கிறார். நாம் யோசேப்பிடமிருந்து தெய்வீக கனவுகளையும் தரிசனங்களையும் பெறுவதை கற்றுக்கொள்ள வேண்டும். அது நாம் இந்த உலகத்திற்கு அல்ல, உண்மையாகவே கடவுளுக்கு பணி செய்தால் மட்டுமே சாத்தியமாகும். கடவுளின் குரல் யோசேப்புக்கு தனது சொந்த நீதியை சரி செய்ய அனுமதித்தது என்று பார்க்கிறோம். மணப்பெண்ணை விலக்கிவிடலாம் என்று நினைத்த அந்த சொந்த நீதியை கடவுளின் தூதர் வந்து கூறும் பொழுது கடவுள் சொல்வதுதான் சரி என்று அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனெனில் எல்லா காலத்திலும் மிக சிறந்த தேவ ரகசியமான இயேசு உன்னுடைய குடும்பத்தில் பிறக்கப் போகிறார் என்பதை கடவுள் யோசேப்புக்கு வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் பரிசு யோசேப்புக்கானது மட்டுமல்ல, மரியாவுக்கு மட்டுமல்ல, இஸ்ரேல் முழுவதற்கும் மட்டுமல்ல, முழு உலகத்திற்கும் உரியது. அதாவது எனக்கும் உங்களுக்கும் உரியது. யோசேப்பு தனது தன்னலமற்ற அன்பினால் எல்லாவற்றையும் விட்டுக் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்வது, ஒரு அழகான துணைவியை கைப்பிடிப்பது, ஒரு பெரிய குடும்பத்தை வழிநடத்துவது, ஒரு நேர்மையாளர் என்ற தனது நற்பெயர், எல்லாவற்றையுமே அவர் தியாகம் செய்கிறார். தன்னுடைய அடையாளத்தையே நீக்கிவிட்டு தெய்வீக அழைப்பினால் தெய்வீக அன்பில் மூழ்கி போகிறார். நாம் யோசேப்பை போல நீதியுடன் வாழ்வது மட்டுமல்லாமல் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் பரந்த கண்ணோட்டத்தை பெறுவதற்காக நமது குறுகிய மனப்பான்மையை நீக்க தெய்வீக வழிநடத்துதலை நாம் நாட வேண்டும். ஆனால் இந்த உலகம் தியாகம் என்று நினைப்பது தவறானதை. பெரும்பாலும் உலகம் எதை தியாகம் என்று நினைக்கிறது என்றால் அது கடவுளின் பார்வையிலே உண்மையான தியாகம் அல்ல. யோசேப்பை போலவே கடவுள் கேட்டால் தியாகம் செய்ய நாம் தயாராக இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்யும் பொழுது உலகம் நம்மை நிந்திக்கும். ஆனால் அந்த தியாகம் நமக்கோ நமது குடும்பத்திற்கோ உலகத்திற்கோ நன்மையாக இருந்தாலும் சரி. இந்த உலகில் ஆகாசுகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள், யோசேப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறார்கள் என்று உங்களுடைய குடும்பங்களிலும் நீங்கள் ஆணித்தரமாக பார்க்கலாம். ஒவ்வொரு குடும்பமும் வளர்வதற்கு ஒரு சிறந்த இடமாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும், ஆணோ பெண்ணோ, குழந்தையோ பெற்றோரோ, வயது முதிர்ந்தோரோ இள வயதோரோ, எல்லோரும் நாம் யோசேப்பாக இருக்க அழைக்கப்படுகிறோம். உணர்ந்து சிந்திப்போம். தொடர்ந்து இறைவனிடம் மன்றாடுவோம். கண்களை மூடி நான் சொல்கிற குறிப்பிட்ட இறை வார்த்தைகளை சிந்தியுங்கள். அதைத் தொடர்ந்து அவருக்கு ஒரு துதி பாடி கடவுளிடமே நாம் முழுமையாக நம்மையும் நம் குடும்பத்தாரையும், இது முக்கியமான தருணம், கடைசி வாரம், இறைவனுடைய பிறப்பை நாம் உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியோடு அவருடைய அன்பை தியானித்துக் கொண்டு கொண்டாடுவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகையால் இந்த இறை வார்த்தைகளை கேட்கும் பொழுது
இன்றைய சிந்தனைகளை முழுவதுமாக உள்வாங்குங்கள். உலகத்தை சார்ந்த ஆகாசின் பதிலை முதலில் சொல்கிறேன். நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை நான் சோதிக்க மாட்டேன். முதலில் பார்க்கும் பொழுது இது அழகாக தோன்றுகிறது. ஆனால் அதில் உண்மை அல்ல, உண்மை இல்லை. ஆண்டவரை நாம் சோதிக்க வேண்டும். அவர் நமக்காக காத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆண்டவரே, நான் இப்படி செய்ய வேண்டுமா என்று நாம் கேட்க வேண்டும். அவருக்கு நாம் என்னவெல்லாம் நமக்கு தேவை என்று அவரால் கொடுக்க முடியும். ஆனால் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லும் பொழுது நம்மையும் அடையாளங்களை கேட்க தூண்டுகிறார். நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கிறார் என்று எசாயா தீர்க்கதரிசி இறைவாக்கினர் கூறியதை பார்க்கிறோம். அந்த ஆகாசின் வார்த்தையை நாம் இன்று புரட்டி போட வேண்டும். நான் கேட்பேன், ஆண்டவரை சோதிப்பேன். எனக்கு அவருடைய அடையாளம் என்னுடைய வாழ்க்கையில் தேவை. இரண்டாவதாக மத்தேயு நற்செய்தியாளர் கூறியது, யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். முதலாவதாக தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்தார். இது ஒரு முக்கியமான வார்த்தை. விழித்தெழுந்தவுடன் ஆண்டவருடைய தூதர் தமக்கு பணித்தவாறே காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். இது எல்லாராலையும் கூடும் காரியம் அல்ல. கனவுகள் வரலாம், எழுச்சியான கடவுளின் காட்சிகள் வரலாம். ஆனால் கனவில் காட்சி என்பது அபூர்வமானது, அதுவும் இறை காட்சி என்பது அபூர்வமானது. ஆனால் யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து இறைவனின் காட்சியை காண்கிறார். நாம் இன்று யோசேப்பாக இருக்கிறோமா? கடவுளுடைய காட்சியை, கடவுள் என்ன நமக்கு பணிக்கிறாரோ அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? யோசிப்போம். திருப்பாடல் ஆசிரியர் கூறுவது, யோசேப்பை குறித்து இல்லை எந்த நீதியாளரையும் குறித்து சொல்வது, மரியாவை குறித்து கூட இருக்கலாம், இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார், தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். சிந்திப்போம். உலக பார்வையில் நாம் நேர்மையாளர் என்று தெரியப்படுகிறோமா? அது நமக்கு முக்கியமானது என்று தெரிகிறதா? இல்லை. திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது போல நாம் நேர்மையாளராக இருக்கிறோமா? ஆண்டவரிடம் ஆசி பெறுவோம் என்றால் அதுதான் நமக்கு தேவை. மீட்பராம் கடவுள் மட்டுமே நம்மை நேர்மையாளர் என்று தீர்ப்பளிக்க முடியும், இந்த உலகம் அல்ல. நான்காவதாக யோசுவா சொல்வதையும் எசாயா தீர்க்கதரிசி சொல்வதையும் பார்க்கிறோம். உன் கடவுளும் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். மீண்டும் சொல்கிறேன், உன் கடவுளும் ஆண்டவருமான நான், நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு இருப்பேன். அதே போல நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும் போது நான் உன்னோடு இருப்பேன். எப்பொழுதும் இறைவன் நம்மோடு கூடத்தான் இருக்கிறார். வேறு எங்கும் இல்லை, சிலையில் இல்லை, கோவிலில் இல்லை, நம்முடன் நமக்குள்ளாக இருக்கிறார். அதை முதலில் உணர்ந்து பார்த்து விட்டுத்தான் நீங்கள் எங்கு வேண்டாலும் செல்லலாம். வீட்டுக்கு செல்லலாம், கோவிலுக்கு செல்லலாம், மசூதிகளுக்கு செல்லலாம், திருத்தலங்களுக்கு செல்லலாம். ஆனால் முதலில் நாம் செய்ய வேண்டியது, கடவுள் நம்மோடு கூட இருக்கிறாரா என்பதை உணர்வது. அந்த உணர்ச்சி நிலைதான் இன்றைய பிரார்த்தனையின், இன்றைய தியானத்தின் முக்கியமான கருத்து. தயவு செய்து கவனமாக கேளுங்கள். 10-11 என்று கடந்து போக வேண்டாம். இந்த வருடம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. உலகமும் அழிவு பாதையில் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தியானத்தின் மகிமையை, இறை வார்த்தைகளின் உண்மையான தியானத்தின் மகிமையை, அமைதியின் உண்மையை உணர்ந்து பாருங்கள். இறைவன் தாமே நமக்குள் பிறக்கட்டும். நீர்நிலைகள் வழியாக நாம் செல்லும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த தடைகள் உனக்கு வந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிற தேவன். இதுதான் இம்மானுவேலின் அர்த்தம். இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, என்ன நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கடைசியாக யோவான் நற்செய்தியாளர் இயேசுவை குறித்து அவருடைய வார்த்தைகளை சொன்னது,
நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வர். அப்படி என்றால் நாம் இன்று இயேசுவை போல வாழ்கிறோமா? இயேசு நமக்குள் இருக்கிறார், இறைவன் நமக்குள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார். அதை உணர்ந்து விட்டோம். அதே சமயத்தில் நம் சீடர்களாக, அவருடைய சீடர்களாக நாம் அழைக்கப்படும் பொழுது நாம் மற்றவர்களிடம் அன்பு செலுத்துகிறோமா? எப்படி நாம் இறைவனை அன்பு செலுத்துகிறோமோ, எப்படி நமக்குள் இருக்கும் இம்மானுவேலை நம்மை அன்பு செலுத்துகிறோமோ, அதே போல நாம் மற்றவரையும் அன்பு செலுத்துகிறோமா? இதுதான் நாம் இன்று கேட்க வேண்டிய கேள்வி. முக்கியமாக நாம் அன்பை குறித்து தியானிக்கிற கடைசி இறை திருவருகை காலத்தின் வாரம் இது. இந்த நேரத்தில் தயவு செய்து இந்த வார்த்தைகளை முக்கியமாக மனதில் இருத்துங்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலிருந்தும் நாம் படிக்க வேண்டியதை பாருங்கள். ஆகாசின் வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி இருக்கக்கூடாது என்பதை உணருங்கள். உண்மையான நேர்மையாளராக இருந்து, உண்மையான அன்போடு இருந்து, நமக்குள் இருக்கும் இம்மானுவேலை, நமக்குள் இருக்கும் இறைவனை, அவரையே நாம் அன்பு கூறும் பொழுது, அதாவது நம்மை மட்டுமல்லாமல் நம் அயலார்களையும் அன்பு கூறும் பொழுதும், அவளை ஆராதிக்கும் பொழுதும் முக்கியமாக இறைவன் நம்மை வழி நடத்துகிறார். எந்த நிலையிலும் நம்மை கைவிட மாட்டார் என்று அவரை நோக்கி ஒரு கணம் துதிப்போம். கண்களை மூடி சேர்ந்து பாடுங்கள். இல்லை என்றால் என்னோடு சேர்ந்து அமைதியோடு இருந்து இந்த பாடலை கேட்கும் பொழுது உங்கள் துதி உங்கள் முன்பாக வரட்டும். இறைவனுக்கு நம்முடைய துதி தேவையில்லை. ஆனால் அவரை துதிக்கும் பொழுது நம்முடைய தியான நிலை அடுத்த நிலைக்கு செல்கிறது. இறைவனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். மன்றாடுவதற்கு தயாராக இருக்கிறோம். எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டு மனம் திரும்பி அவரை நோக்கி நாம் சிந்திப்போம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இம்மானுவேலை ஆராதிப்பேன், இறைவன் என்னோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பே இறைவன், அன்பே இறைவன், அயலாருடன் பகிர்வோமே. அன்பே இறைவன், அன்பே இறைவன், அயலாருடன் பகிர்வோமே. அயலாருடன் பகிர்வோமே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பே உருவான எங்கள் ஆண்டவரே, உம்முடைய மகனாகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் ராஜா. ஏனென்றால் அவரே இம்மானுவேல், எல்லா மக்களுக்கும் நம்பிக்கையாயிருக்கிறார். இன்றும் இந்த வாரம் முழுவதும் உம்முடைய தெய்வீக அன்பை பற்றி நாங்கள் ஆழமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு உறவும், செல்வமும், இன்பமும், துன்பமும் எல்லாம் உம்முடைய மகிமைக்காகவே என்று உணர்கிறோம்.
ஆண்டவரே, நாங்கள் அதிகமாக பேசும் ஒரு கலாச்சாரத்திலிருந்து வந்தவர்கள். ஆனால் நாங்கள் குறைவாக பேச வேண்டும் ராஜா. அதிகமாக நாங்கள் அன்பு செலுத்த வேண்டும். எங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் எங்களுக்கு நேரமும் ஞானமும் மனமும் தாரும் என்று நாங்கள் யாசிக்கிறோம். இன்று நற்செய்தியில் எதுவுமே பேசாத யோசேப்பை பற்றி வாசிக்கிறோம். ஆனால் அவர் எப்பொழுதும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கேற்பவே செயல்பட்டார் என்று பார்க்கிறோம். குழப்பமான நேரங்களிலும் கூட அவர் தன்னை வெறுமையாக்கி தெய்வீக பராமரிப்பினால் நிரப்பப்பட்டார் என்று பார்க்கிறோம். கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு நாங்கள் இன்று தயாராகும் பொழுது, இந்த வாரத்தில் நாங்கள் தயாராகும் பொழுது, மரியா மற்றும் யோசேப்பின் ஆழ்ந்த சிந்தனைகளையும் உண்மையான அன்பும் பக்தியும் நிறைந்த இதயங்களையும் பற்றி நாங்கள் தியானிக்கிறோம். அவர்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தில் அவதரித்த இறைவனின் சரீரத்தையும் உடலையும் ஆவியையும் சுமந்து வளர்ப்பதற்காக ஏழைகளான தங்களின் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள். அதனால் அவர்களை சுற்றியுள்ள அனைவரும் மட்டுமல்லாமல் புறவினத்தாரான நாங்களும் மீட்பின் செய்தியை இன்று பெற்றுக்கொள்கிறோம். இன்றைய தூதர்களின் அற்புத வழிகாட்டுதல்களையும் வருகைகளையும் பெற்ற மரியா மற்றும் யோசேப்பை போல ஜெபத்தின் ஆழத்தில் நாங்கள் ஈடுபட முடியாமல் போகலாம். இருந்தாலும் உம்முடைய அருளினாலும் தூய ஆவியானவரின் ஞானம் மற்றும் ஆசீர்வாதங்களுக்கான பற்றி எரியும் ஆவியின் உதவியினாலும் நாங்கள் இம்மானுவேலாக, எங்களோடு இருக்கிற இறைவனாக நாங்கள் வாழ்வோம். இம்மானுவேலை நேசிப்போம், இம்மானுவேலை பகிர்ந்து கொள்வோம் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஏனெனில் இறைவனே அன்பு மற்றும் பகிர்வதே அன்பு என்பதை நாங்கள் உணர்கிறோம். எங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் ஒரே சீராக இருப்பதில்லை என்று தெரிகிறது. ஏனென்றால் உடல் நலம், நிதி, சமூக, வேலை பிரச்சனைகள் மற்றும் அன்புக்குரியவர்களின் மரணம் ஆகியவற்றை நாங்கள் அனுபவிக்கும் பொழுது சில சமயங்களில் நாங்கள் தொலைந்து விட்டதாக உணர்கிறோம். எங்கள் ஆறுதல்கள் அவ்வளவு எளிதாகவோ அல்லது உடனடியாகவோ கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறீர் என்பதையும், எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் நாங்கள் ஒருபோதும் தனியாக இல்லை, எங்களுக்குள் இருக்கிற இறைவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்பதையும் அறிவது எங்களுக்கு இறை மகிழ்ச்சியை தருகிறது. எங்களுடைய இருண்ட இடத்திலிருந்து நாங்கள் விழித்தெழ எமக்கு உதவும். நாங்கள் எம்மையே நேசித்து எம் அன்பை பகிர்ந்து கொள்ள உம்முடைய தேவையுள்ள பிள்ளைகளுக்கு மத்தியில் உம்மை தேடும் பொழுது நீர் எப்பொழுதும் எங்களுக்காக இருக்கிறீர் என்ற உன்னதமான நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துவின் தூய பெயரால் மன்றாடுகிறோம். ஆமேன். உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் இறை அன்பின் காலை வணக்கங்கள். இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, பாதுகாப்பான, உடல் உள்ள ஆன்ம நலம் சிறந்திடும் வெற்றிகரமான நாளாக அமைய என் இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பெயரில் வாழ்த்துகிறேன். நேரம் கிடைக்கும் பொழுது இன்றைய நற்செய்தியை முழுமையாக படியுங்கள். நன்றி.